ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக நாங்கள் ஸ்மார்ட் பஜார் போயிருந்தோம். அங்கே நிறையா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் எடுத்த கிளிப்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கவே அழகழகாக குட்டி குட்டியாக இருக்கிற சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே 29 ரூபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இந்த குட்டி குட்டி கப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா செராமிக் பவுல்ஸு, கப்ஸு, பிளேட்ஸு இதுவுமே நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனாலே என்னென்னு தெரியல, நிறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. 1/2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 129 ரூபீஸ் இருந்துச்சு. 750 ml பார்த்திங்கன்னா 149 இருந்தது. அதுபோக நிறைய பிளாஸ்டிக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ட்ரைப்ளை கடாய் பார்த்திங்கன்னா 2 சைஸ் தான் இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் போகையில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிச்சன் டவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பீசஸ் வந்து 60 ரூபீஸ், 4 பீசஸ் 60 ரூபீஸு. அதுக்கப்புறம் இந்த ஓவன் க்ளவுஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபீஸு. அது போக நான் ஒன்று வாங்கியிருந்தேங்க, அது 39 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் தான் போட்டிருந்தாங்க. டாக்டர் வாஷ் பாத்திரம் கழுவுற சோப் பார்த்திங்கன்னா 700 கிராம் 26 ரூபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 4 பீஸ் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கே தாட்டிடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஷாம்பு எல்லாமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. வாங்கும்போது என்னென்னா நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும், எக்ஸ்பிரி டேட்டு பக்கமாக இருக்கா இல்லையா, அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். 49 ரூபீஸ்லேயே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாமே அழகழகாக சூப்பராக அட்ராக்டிவாகவே இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி டஸ்ட்பின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. 69 ரூபீஸ் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மெயின்ஸு ப்ரீஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 49 ரூபீஸ்க்கு 2 பீசஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோப் ஆயில் எல்லாமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கிட்ஸு லஞ்ச் பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தான் இருந்தது. அதுவும் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தான் போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா குளிக்கிற சோப்பு, பவுடர், ஃபேஸ் வாஷ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்ததுங்க. எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரிங்க, கண்ணு 2 பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவே தான் பார்த்துட்ருக்கு. அது ஏன்னு தெரியல, டப்பா வாங்கக்கூடாதுன்னு போவோம். பட் ஆனால் அங்கே இருக்கிற அழகாக இருக்கிற பொருளை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதோ 1-2 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு வழியாக 2 ஹவர்ஸ் கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எந்த பொருள்லாம் ஆஃபராக இருக்குது அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சோ அதை வாங்கிட்டு, அது போக மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். மயில் மார்க்கு கோதுமை ரவை பார்த்திங்கன்னா 68 ரூபா போட்டிருந்தது. வெளியில் நான் பெருசாக வாங்கின மாதிரி ஞாபகமே இல்லைங்க. அதனால அது ஆஃபராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அது போக கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஈவினிங்க்கு மேலே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ புதினா, மல்லி, மணத்தக்காளி கீரை, தக்காளி, பெரிய வெங்காயம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வழியாக கடையை விட்டு கிளம்பிட்டோங்க. வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்ற ரெசிப்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கினா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.